ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடன்படிக்கை பெட்டியில் இருந்ததான 3 காரியங்களில் இதுவும் ஒன்று. ஆரோனின் குளிர்த்த தோல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, மறுநாள் பார்க்கும் பொழுது அந்த கோல் துளிர்த்திருந்தது. முந்தின நாள் துளிர்க்கலை, ஆனால் அடுத்த நாள் பார்க்கும் பொழுது ஆரோனின் கோல் துளிர்த்து அது பூ பூத்து வாதுமை பழங்களை அந்த கோல் கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இருக்கிறது போலவே நாளைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கும்னு நினச்சி நீங்கள் மனமடிவடைவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. இப்போ இருக்கிற மாதிரியே கடனில் நான் தொடர்ச்சியாக போவேன் அப்படிங்கிற அர்த்தமும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு வேளை சஞ்சலமாக இருக்கலாம், இன்றைக்கு ஒரு வேளை வேதனையோடு இருக்கலாம், இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் கோல் துளிர்க்காமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு கர்த்தர் உங்கள் கோலை துளிர்க்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கென்று செய்கிறவர். எந்த சமயத்திலும், எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க வைக்கிற தேவன், நம்முடைய கோலை துளிர்க்க வைக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முந்தின நாள் துளிர்க்காத அந்த கோல் அடுத்த நாள் துளிரும்படிக்கு என் தேவன் ஒரு மகத்தான ஒரு காரியத்தை செய்ய முடியுமானால் உங்கள் வாழ்க்கையிலும் ஏன் செய்ய முடியாது? நேற்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் நான் ஆஃபீஸில் கஷ்டப்படணுமே, இன்றைக்கும் நான் அதே வேதனையில் இருக்கணுமே, இன்றைக்கும் அதே பலவீனத்தோடு இருக்கணுமே, இன்றைக்கும் அதே வாழ்க்கையில் தொடர்ச்சி ஆயிருமோ? இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு துளிர்விடும். ஒருவேளை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு துளிர்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த வாழ்க்கையையும் துளிர்க்க பண்ணுகிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். துளிர் விடுவது மட்டுமல்ல, அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது, நல்ல கனிகளை கொடுத்தது, நல்ல கிருபைகளை கத்த தருவார், நல்ல அபிஷேகத்தை கத்த தருவார், நல்ல தாளந்துகளை கத்த தருவார். ஆமே, நல்ல ஸ்தோத்திரம் திறமைகளை கத்த தருவார். உங்கள் கையின் கிரியைகள், உங்கள் கையின் பிரயாசங்களில் நல்ல பலனை கத்த தருவார். அது துளிர்க்கும் பொழுது அது பலனுள்ளதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை கத்த துளிர்விட செய்யும் பொழுது, உங்கள் வியாபாரத்தை துளிர்விட செய்யும் பொழுது, பட்டு போன எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவைகளை மீண்டும் ஆண்டவர் துளிர்க்க செய்யும் பொழுது, ஆமென், அது வாதுமை பழங்களை, நன்மையை, மேன்மையை, ஆசீர்வாதங்களை, கிருபையை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறதாய் என் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி கோல் துளிர்க்கத்தக்கதாக, வாழ்க்கை துளிர்க்கத்தக்கதாக, சூழ்நிலையில் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடைபெறத்தக்கதாக எங்கள் தேவன் சகாயம் பண்ணி அருளும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.